ஹலோ. ஏங்க எங்க இருக்கீங்க? சொல்லிட்டு தானடி வந்தேன். ஆ தெரியுது. எப்போ வருவீங்க? அவனுங்க 2 பேரும் ஃபுல் மட்டடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் நானும் எங்கேயும் இருந்தாலாமான்னு பார்க்குறேன். சாப்பிட்டீங்களா? ஏதோ சாப்பிட்டோம், பிரியாணி அப்புறம் பீட்சா கூட. சரி சரி சரி, அப்போ அங்கேயே சேஃபாக படுத்துருங்க. காலைல எழுந்துச்சு வாங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் தர்ஷினிக்கும் சித்துக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன். சரிம்மா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். லவ் யூ காவியா. இருக்கட்டும் இருக்கட்டும். அவளுங்க வேற சும்மா கால் பண்ணிட்டே இருந்தாளுங்க. ஒரு கால் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன? இப்போதான் சொன்னேன், லவ்யூமா இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. அதுக்குள்ள ஏன்டி சண்டை போடுற? ஏங்க சண்டை போடலைங்க. அவளுங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்காளுங்க. இவ்வளோ நேரம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு. அவங்க 2 பேரும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அவங்க ஒய்ஃபுக்கு. ஓகேடி, பாய், குட் நைட். கிட்ட ஓகே பாய், குட் நைட். அக்கா வா கனி. அக்கா இன்னைக்கு நான் உங்க கூட படுத்துக்கவா? படுத்துக்கடி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. ஹோம்ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா? முடிச்சிட்டேன்க்கா. அப்ப வா படுக்கலாம். வேற ஒன்றும் ஒர்க் இல்லைல்ல? இல்லக்கா. ஏன்க்கா? நீ கல்யாணம் பண்ணி போறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரே ரூம்ல இருக்கவே மாட்டோம்ல. அவங்க தனித்தனியா இருப்போம். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ண? ஆமாடி. நம்ம ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் ஹால்ல படுத்திருப்போம்ல, பாய் போட்டு வரிசையா. அதெல்லாம் எவ்வளவு ஸ்வீட் மெமரிஸ்ல. ஆமா கனி, எனக்கே அப்படிதான் தோணும். அக்கா நீ சும்மா தானே சொல்ற? இல்ல கனி, நிஜமா தான் சொல்றேன். அப்ப மாமா உன்னை நல்லா பாத்துக்க மாட்டாரா? ஏண்டி அப்படி கேக்குற? இல்லக்கா, மாமா நல்லா பாத்துக்கிட்டானா எங்க நினப்பெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படி இப்படின்னு. அம்மாவா அப்படி சொல்லுவாங்க? ஆமா, அம்மா தான் சொல்லுவாங்க. அண்ணனும் இப்ப இல்லையா, அவனும் ஹாஸ்டல் போயிட்டானா. எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அவன் இருக்கும் போதாச்சும் பம்பிட்டுக்கிட்டே இருப்பானா என்னைய. இப்ப தெரியுது அண்ணனோட அருமை. இருக்கும்போது 2 பேரும் நான் படியுமா அடிச்சுக்குவீங்க. ஆமாக்கா, நான் ரொம்ப அவனை மிஸ் பண்றேன் தெரியுமா. நான் எங்க கூப்பிட்டாலும் என்னை கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுருவான், கூட்டிட்டு வந்துருவான். ஆனா இப்ப அவன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவுக்கு எப்ப ஃபோன் பண்ணாலும் வேலை இருக்கு வேலை இருக்குன்னே சொல்றாரு. புரியுது கனி. அவனை மட்டும் இல்லக்கா, உன்னையும் தான் நான் மிஸ் பண்றேன் ரொம்ப. ஆமா மிஸ் பண்றீங்க. ஆனா யாரும் வந்து அங்க பாத்துறாதீங்க என்ன. அக்கா நாங்க வந்தா எல்லாரும் வரணும். நீ வந்தா அப்படி இல்ல, நீ ஒரு ஆள் வந்தா எங்க எல்லாரையும் பாத்துட்டு போலாம். ஆமாடி, அதுவும் சரிதான். இன்னைக்கே நீ வந்திருக்க மாட்ட. மாமா ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போகவும் நீ வந்திருக்க, கரெக்டா? ஏய் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதடி. தெரியும் தெரியும். ஆமா உனக்கு எப்படி தெரியும்? நீ இப்பதான் மாமாட்ட பேசிட்டு இருந்தியே, நான் கேட்டுட்டு இருந்தேன். உடனே தப்பா எடுத்துக்காத. நான் உள்ள உன்கிட்ட பேசலான்னு வந்தனா, உன் கூட படிக்கலான்னு நீ பேசிட்டு இருந்தியா, டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் திரும்ப போயிட்டேன். மறுபடியும் நீ பேசி முடிச்சிட்டான்னு வந்து பார்த்தா பேசிக்கிட்டு இருந்தேன். சரின்னு வெயிட் பண்ணா அப்ப அப்படி கேட்டுச்சு. ஓகே ஓகே. வீட்டுல சொல்லாத என்ன, அவங்க அப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. அவர் எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு, எப்பயாச்சும் தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா. அதுவும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஊன்னு சொன்னாதான். சூப்பர்க்கா. அக்கா சொல்லுடி. உன்கிட்ட உன்னை கேட்கவா? ஆனா நீ தப்பா நினைக்க கூடாது என்ன, சரியா? என்ன கலாய்க்கவும் கூடாது. அப்படின்னா சொல்லு, நான் கேக்குறேன். சரிம்மா சொல்லு. அக்கா நீ கௌதம பத்தி என்ன நினைக்கிற? எந்த கௌதம்? அக்கா இல்லடி, எனக்கு 2-3 கௌதம தெரியும். நீ எந்த கௌதம பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியலையே. போக்கா, எனக்கு தெரிஞ்சது ஒரே கௌதம் தான். நேஹாவோட அண்ணன் கௌதம். ஓ அப்படி போறீங்க. சுபார்த்த பையனா? ஆமா. கனிக்குட்டி, நான் கூட இன்னும் உன்னை சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன்டி. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் போலயே. சேச்சே, நானும் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 25ல தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு நிறைய எய்ம் இருக்கு, நிறைய கோல் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம்லாம். அப்படின்னா ஓகே. கௌதம் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? அப்படி சொல்லல, அதுக்குன்னு பிடிக்காதுன்னு இல்ல. மேடம் என்ன சொல்ல வரீங்க? ஒரு கிரஷ் ஃபீல்? அதுக்கே எனக்கு ஓகேவான அபிப்பிராயம் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன், உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. ஆனாக்கா என்னை விட கௌதம்க்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உனக்கு மேரேஜ் ஆனப்ப ரூம் போட்டு அழுதான். ஆமா ஆமா தெரியும் தெரியும். நல்ல பையன் தாண்டி. நீ கேட்கலனாலும் அவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாத்துக்கோ. வீட்டுல பேசிட்டாங்க, உன்கிட்ட சொல்ல அவ்வளவுதான்.
சரி படிக்கிற பிள்ளை மனசுல ஆசையை வளர்க்க கூடாதேன்னு. சரிக்கா, இந்த மாதிரி கதையெல்லாம் பேச வேணாம், தூங்கலாமா? அடிப்பாவி, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு எப்படி அழுங்காம சொல்றா பாரு. என்னமோ நான் என்னமோ உள்ள கூப்பிட்டு வச்சு பேசின மாதிரி. குட் நைட்க்கா. அடியே, நான் தூங்கிட்டேன், என் காது கேட்காது. நான் லூசா இவ லூசா? ஆனாலும் தெளிவாதான் இருக்கா. நல்லா இருந்தா சரிதான். வரட்டும் இன்னைக்கு. என்ன மேடம் காலையில நல்லா ஜாலியா உட்காந்துட்டீங்க போல. வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி ஒரு ராத்திரியில எதுவும் மாயாஜாலம் நடந்துச்சா என்ன? எனக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆமாமா, நீங்க பண்ற வேலைக்கு இந்த கண்ணாடி தான் ஒரு கேடு. கழட்டுறா முதல்ல. ஆரம்பிச்சிட்டியா? நான் கூட எங்க மாறிட்டியோன்னு நினைச்சேன். ஏண்டா, உன் கூட தானே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? ஏய், அவங்க 2 பேரும் சேர்ந்து தாண்டி என் கூட குளிச்சாங்க நைட்டு. குடிச்சாலும் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு வரமாட்டேன், சேஃபா படுத்துக்கோங்க, நீ அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு. நீ என்ன பண்ண? உனக்கு தான் தெரியுமே, அதனால நான் சொல்லல. அதானே, உனக்கு ஏதாவது அக்கறையோ பொறுப்போ இருந்தா தானே. இவ்வளோ நாள் பொறுப்பு இல்லாம இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாது உன்னால. ஏன் என்ன யார் கேப்பா? உன் புள்ள கேப்பான். ஏய், என்னடி தங்க சொல்ற? நிஜமாவா? கையெடு. என்னடி சிந்து, எப்பவும் போல இப்படிதான் திட்டுவியா? இத கூட இப்படிதான் சொல்லுவியா? ம், எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்க. ஆசையா தானே டச் பண்ணேன். ஆஹா, ரொம்ப நல்ல புருஷன் மாதிரி நடிக்க வேணாம், ஓகே? சரி சொல்லு, என் தங்கத்துக்கு என்ன வேணும்? ஏய், அவ எப்படி எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்றாங்க, நீ என்கிட்ட எப்படிடி சொல்ற? விட்றா என்ன ஃபர்ஸ்ட். மரியாதையே கீழே இறக்கி விட்டுரு. முடியாது, என்ன பண்ணுவ? நீ நடந்துக்கிற லட்சணத்துக்கு உன்கிட்ட வேற சர்ப்ரைஸ் வேற பண்ணுவாங்க. சரி, நீ பண்ணலனா என்ன, நான் சர்ப்ரைஸ் பண்றேன். நீ தானே நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுவ. நைட்டு வரேன் வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு குடிச்சிட்டு எங்கேயாவது கிடப்ப. நான் 12 மணி வரைக்கும் கதவை திறந்து வச்சுட்டு ஆளை காணாமேன்னு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கூலாக வருவேன், அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி. இது ஒரு பொழப்பு. இதுக்கு பேர் சர்ப்ரைஸ் வேற. இல்ல, இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், சரியா? நிஜமாவே உனக்கு சர்ப்ரைஸ் தான். ஒன்னெல்லாம் நம்பி நடத்துல நிற்கிறதுக்கு நான் ரெடியா இல்லப்பா. ஆளை விடுறா சாமி. ஏய், இனியாவது திருந்துற வழியை பாரு. அவ சொல்றதும் சரிதான், இனியாவது திருந்துற வழியை பார்க்கணும். அவளுக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்காதுனாச்சும் தெரிஞ்சுக்கணும். குடிகாரன் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு. என்னடி? இல்லடா, குடிகாரன் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு. ஆனா உன் பேச்சு எப்ப பேசுறியோ அப்பவே காத்தோட போச்சு. நீயாச்சும் புத்தியோட பொழைக்க பாரு. சரிம்மா தாயே, அட்வைஸ் முடிஞ்சிருச்சா இன்னைக்கு? ஆ ஆ, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். வெளியே போறதா இருந்தா டோரை லாக் பண்ணிட்டு போ. சரிங்க மேடம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.